பதம் கிடைக்குமா, பரம பதம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, எனக்கு பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா. பந்தம் என்னும் நதியில் வீழ்ந்தேன், பாவம் என்னும் கடலில் சேர்ந்தேன். பந்தம் என்னும் நதியில் வீழ்ந்தேன், பாவம் என்னும் கடலில் சேர்ந்தேன். பரந்தாமா உன் கருணை படகாகுமா, பரந்தாமா உன் கருணை படகாகுமா. பதம் கிடைக்குமா, பரம பதம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, எனக்கு பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா. ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. ராமாயணம் 30வது நாள் இன்று. லட்சுமணன் சென்றவுடன் ராமனுடைய அலறல் சத்தம் கேட்கிறது. லட்சுமணா லட்சுமணா ஏ சீதா ஏ சீதா என்று அலறல் சத்தம் கேட்கிறது. இதை கேட்டு துடித்து போய்விடுகிறாள். இது ராமன் தான் ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கொண்டார், நீ போய் பாரு என்று சொல்லி லட்சுமணனை கண்டபடி திட்டி அனுப்பிவிட்டு, அப்போது சீதா அந்த குடிலில் தனியாக இருக்கிறாள். சீதாவுக்கு லட்சுமணனை குறைந்தது 20-22 வருடங்களாக தெரியும். தனக்கு கல்யாணம் ஆகிய அயோத்தியில் 10 வருஷம், இந்த ஆரண்யத்தில் 10 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம் லட்சுமணன் கூடவே இருக்கிறார். 20 வருஷமாக ஒரு நாளில் ஒரு நொடியில் கூட அவன் சீதாவை தப்பாக பார்த்ததில்லை, தப்பாக பேசியதில்லை. ஆனால் ஒரு செகண்ட், ஒரே ஒரு நாள் இந்த சந்தர்ப்பம் இவ சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான். கேட்காததுக்கு காரணம் என்ன? அண்ணன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், அதை மீற மாட்டேன் என்று சொல்கிறான். அந்த சந்தர்ப்பம் கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு பெரிய ஒரு அவப்பெயரை அவன் பேரில் போட்டு அவனை திட்டி அவனை காட்டுக்கு ராமனை தேடி போக வச்சிடறாங்க. நான் போகலைன்னா நான் தற்கொலை வண்டிக்குவேன். இது சரி. ராமனுக்கு அங்கே ஆபத்து வந்திருக்கு, நீ போகாமல் இங்கே நின்று கொண்டு இருக்கிறாய், நீ போகலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். இப்படி சொல்லட்டும், இது சொன்னாங்க, இப்படி சொல்லட்டும், தப்பு கிடையாது. ஆனால் நீ நயவஞ்சகன், நீ உங்கள் அண்ணன் இறப்பதை நீ காத்து கொண்டிருந்தாய், சந்தர்ப்பத்துக்காக தவித்து கொண்டிருந்தாய். இப்போ சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் நீ பயன்படுத்துகிறாய். நீ என்னை அடைய வேண்டும் என்பதே உன் மனதில் இருக்கும் திட்டம். இப்படியெல்லாம் சொல்லி அவனுடைய மனசை காயப்படுத்தினாள். அது தாங்காமல் தான் லட்சுமணன் போனான். இது ஏன் நடக்குது அப்படின்னா, சில சமயம் விதியினுடைய கோளாறு. லட்சுமணன் போனால் தானே ராவணன் உள்ள வருவான். அப்போ தானே சீதையை தூக்க முடியும். தூக்குனா தானே ராமர் தேடி வருவார். அப்புறம் தானே யுத்தம் நடக்கும். அப்புறம் தானே ராவணனை அழிக்க முடியும். இது ராமாயணத்தினுடைய கதை, விஷ்ணு அவதாரத்தினுடைய வடிவம். அப்போ இது நடந்தே ஆகணுமே. அப்போ நடக்கிறதுக்கு எது தடையாக இருக்குதோ அந்த தடையை நீக்கணும். இப்போ லக்ஷ்மணன் போக மாட்டேங்கிறார். போனால் தானே கதை நடக்கிறதுக்கு வழி கிடைக்கும். அதனால் விதியின் காரணமாகவும் சீதா இந்த மாதிரி பேசியிருக்கிறாள்.
லட்சுமணன் அக்கட்ட போன உடனே அடுத்த நிமிஷம் பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி அப்படின்னு ஒரு சந்நியாசி போல வேடமிட்ட ராவணன் உள்ளே வருகிறான் பிச்சை கேட்டு. பாருங்கள், சந்திரனை, சூரியனை, வாயுவை, இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை சக்திகளையும் தன் வீட்டு வாசப்படியில் நிற்க வைத்து அதுகளுக்கெல்லாம் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அரக்க மந்திரவாதி. ஆனால் சாதாரண ஒரு மனிதனுக்கு பயந்து கொண்டு, ஏனென்றால் இவன் வாங்கிய வரத்தில் மனிதனை மறந்து விட்டான். மனிதன் போடி அவன் என்ன வண்டி போடுறான் அப்படிங்கிற எண்ணத்தில் விட்டுட்டான். இப்போ மனிதன் ரூபத்தில் வந்திருக்கிறான், மிகப்பெரிய பழைசாலி. தனக்கு ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்று மனித இல்லாத போது, கேவலம் ஒரு பெண் தனியாக இருக்கும்போது அவளை தூக்கி கொண்டு போக வருகிறான். அது எப்படி வருகிறான்? நேராக உள்ள போய் நான் ராவணன் தெரியுமா வா அப்படின்னு தூக்கலை. அவன் என்ன பண்ணுறான்? பிச்சை 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 கொடுமா, பசி அப்படி. உடனே ஐயோ, என் வீட்டுக்கு சன்னியாசி ஒருத்தர் வந்து அதுவும் பிச்சை பசி என்று சொல்லாமா, இருங்கள் நான் வீட்டுக்குள்ளே இருப்பதை எடுத்து வருகிறேன்னு உள்ளே போய் சாப்பாட்டை எடுத்து கொஞ்சம் கரைச்சி ஒரு குண்டாவில் கொண்டுட்டு வந்து, இந்தாருங்கள் சாமி வாங்கி கொள்ளுங்கள்னு வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே கொடுக்குறான். அப்படி ஆகாதம்மா, நீ வீட்டுக்குள்ளேருந்து தானம் செய்யக்கூடாது, வெளியில் வந்து கொடு என்கிறான். இல்லை இல்லை சுவாமி, என்னுடைய மைத்துனர் ஒரு கோடு போட்டிருக்கிறார், ஒரு கட்டளை இட்டிருக்கிறார், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டக்கூடாது என்று. அதை நான் மீறினால் அது தர்மத்துக்கு நிகர ஆகிவிடும். ஆகவே என் கணவன் மேல் ஆணையிட்டு போட்டிருக்கிறார், நான் அதை தாண்ட மாட்டேன் சாமி, இந்தாருங்கள் வாங்கி கொள்ளுங்கள். ஓஹோ, நீ வெளியே வந்து கூட போட மாட்டாயா? அவ்வளவு நான் கேவலமானவனாகி விட்டேனா? இதோ உனக்கு நான் சாபமிடப் போகிறேன். அந்த சாபத்தால் நீ மட்டுமல்ல, உன் கணவன், உன் அனைவரும் அழிந்து நாசமாக போகிவிடுவீர்கள். நான் சாபம் போடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில் தண்ணி ஊத்துறா. ஐயோ வேண்டாம் சாமி, வேண்டாம் சாமி, நான் சாபமெல்லாம் விடாதீர்கள், நான் வந்து விடுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளிவர்றா. வெளிவந்தது சாப்பாட்டை பிடிங்கள் சாமிங்கிற. என்ன பிடிப்பது? இந்த சாப்பாட்டுக்கா வந்தேன் நான் அப்படிங்கிறான். பின் எதற்காக வந்தீர்கள்? உன்னை தூக்கி போகவல்லவா வந்தேன், உன்னை என்னோடு சேர்த்து கொள்ளவல்லவா வந்தேன். ஏய், யார் நீ? சந்நியாசி வேஷம் போட்டுக்கொண்டு காமகனாக பேசுகிறாய். காவியுடை அணிந்து கொண்டு இப்படி இந்த காவியுடையில் கேவலப்படுத்தலாமா அப்படின்னு சீதா கேட்குற. சரி, நான் யார் என்று காட்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 10 தலையோடு ராவணன் நிற்கிறான். என்ன சீதா, நான் சாப்பிட வரவில்லை, உன்னை தூக்கி போகவே வந்தேன். உன்னுடைய அழகை கேட்டேன். உன்னுடைய அழகை பற்றி மாரிசன் சொன்னான், அகம்பனன் சொன்னான், அதே போல சூர்ப்பனகை சொன்னாள். ஆனால் அவர்கள் சொன்னதெல்லாம் விட நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். உன்னை முழுசாக அவர்கள் பார்க்கவில்லை, இதோ நான் உன்னை முழுசாக பார்க்கிறேன். நீ அழகின் வடிவம், எனக்காகவே பிறந்தாய், வா போகலாம் அப்படிங்கிறா. உடனே ஐயோ, யார் இங்கே பார், நான் ராமனுடைய மனைவி, இன்னொருத்தனுடைய மனைவியே இப்படி அவளுடைய அங்கங்களை, அவளுடைய அழகை ரசிப்பது தர்மத்துக்கு உகந்ததல்ல. நீ ஒரு நாட்டு அரசன் என்கிறாய், ராவணேஸ்வரன் என்று ஈஸ்வரனுடைய பெயரை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாய். ஆகவே நீ செய்வது தவறு, போய்விடு, என்னை வழிவிடு, நான் வீட்டுக்குள்ளே போகணுங்கிறான். முடியாதுன்னு சொல்லி, அடி பெண்ணே, நீ அரண்மனையில் வாழ வேண்டியவள், என் அருகில் வாழ வேண்டியவள், இனிமேல் வந்துவிடு, எனக்கு நீதான் மகாராணி. அப்படி அரண்மனையில் வாழ வேண்டியவள், பட்டுமத்தியில் படுக்க வேண்டியவள், இந்த பாலும் காட்டுக்குள் இந்த காட்டுவாசிகளோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அது புனிதம் என்று சொல்கிறாயே, இது நியாயமா? வா என்று சொல்லி அவளை, சீதாவை ஒரே தூக்காக தூக்கி தோளில் வைத்து கொண்டு போய் புஷ்ப விமானத்தில் இவன் வந்த அந்த தேரில் போடுகிறான். இவனும் தேர் மேல் ஏறுகிறான். அப்போது, ஓ, என்னை எங்கே வந்தா, என் மகளை யார் அது, யார் தூக்கி கொண்டு போவது, நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜடாயு வரும். ஜடாயு வந்து, போகாதே, என் சீதாவை இறக்கி விட்டு விடு, என் மகள் சீதாவை இறக்கி விட்டு விடு என்று அவன் ராவணனோடு மோதுகிறது. ராவணே, அற்ப பறவையே, நீ போய்விடு, இல்லை என்றால் அழிந்து விடுவாய்,
ரதமே நீ கிளம்பலாம் என்கிறது. அந்த என்னையா அற்பம் என்று சொன்னால் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி அது அப்படியே மேலிருந்து பறந்து வந்து ஒரு அடி அடிக்கிறது. அந்த கோவுரு கழுதைகள்லாம் மயங்கி கீழே விழுகிறது. இன்னொரு இறகால் இன்னொரு அடி அடிக்கிறது. இவனுடைய சக்கரம் கழுண்டு விழுகிறது. அப்புறம் பார்த்தா ராவணன், ஓ இது பெரிய கழுகு போல் இருக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய வாளை உருவினான். இவனை அடிக்க வரும்போது கீழே குனிந்து ஒரு வெட்டு வெட்டினான். இறகு ஒரு பக்க இறகு வெட்டி விட்டது. ஒரு தனியாக விழுந்தது. ஒரு இறகில் பறந்து கொண்டு மீண்டும் அது சண்டைக்கு வந்தது. இன்னொரு இறகையும் வெட்டிவிட்டான். இறகு 2 வெட்டப்பட்டது. ஜடாயு கீழே விழுந்தது. மறுபடியும் ஒரு வெட்டு வெட்டினான். உடம்பு கண்டங்களாக மாறியது. 2 துண்டாக மாறியது. அந்த ஜடாயு அப்படியே இரத்த வெள்ளத்தில் விழுந்தது. ஐயோ ஜடாயு, உங்களுக்கு இப்படி ஆகிவிட்டதே. என் ராமன் வந்தால் சொல்லுங்கள், என் லட்சுமணன் வந்தால் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு அரக்கன் என்னை தூக்கி கொண்டு போகிறான், ராவணன் என்னை தூக்கி கொண்டு போகிறான் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு அப்படியே ராவண உடனே அவன் கையசைத்தான். குதிரை எழுந்தது. ரதங்கள் அந்த சக்கரமெல்லாம் சரியானது. உடனே ஆகாய வழியாக அவன் கிளம்பினான். இவன் ஆகாயத்தில் போய் கொண்டிருக்கும்போது, ஐயோ என்னை யாரும் கேட்பார் இல்லையா, யாருமே என்னை பார்க்க மாட்டீர்களா, யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி ஒரு கோழை வந்து தூக்கி கொண்டு போகிறானே, என் கணவன் இருக்கும்போதோ என் மைத்துனர் இருக்கும்போதோ நீ வந்து வீரமாக என்னை சண்டை கட்டி கொண்டு போயிருந்தால் நீ ஒரு இலங்கையினுடைய அரசன் என்று நினைப்பேன். ஆனால் ஒருத்தரும் இல்லாத போது பேடியாக வந்து தூக்கி செல்கிறாயே அப்படின்னு சீதா அது அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டு, அதுக்கு காரணம் இருக்கிறது சீதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போவான். ஏ வனங்களே, ஏ நதிகளே, என் கணவன் வந்தால் சொல்லுங்கள்னு சொல்லி தன்னுடைய கழுத்தில் இருந்த நகைகளை எல்லாம் கழட்டி போடுகிறாள் சீதாதேவி. அப்போது இது இப்படி சீதாவை வந்து ராவணன் கடத்தி கொண்டு போய்விட்டான். இந்த சூழ்நிலையில் லட்சுமணன் ஓடுகிறான் ராமனை நோக்கி. ராமன் திரும்பி ஓடி வருகிறான். 2 பேரும் சந்தித்து கொள்கிறார்கள். லட்சுமணா, எதற்காக இங்கே வந்தாய்? அண்ணா, உங்கள் அலறல் கேட்டு நான் அதுதான் ஓடி வந்தேன். என் அலறல் உனக்கு தெரியாதா? என் குரல் உனக்கு தெரியாதா? நான் பயந்து கத்துவேனா? அண்ணா, நான் என்ன சொல்லியும் அண்ணி கேட்க மாட்டேங்கிறார்கள். நான் போயே ஆக வேண்டும், உங்களை பார்த்தே ஆக வேண்டும், அடம் பிடிக்கிறார்கள். அதுவே ஓடி வந்தேன். லட்சுமணா, இது ஏதோ ஒரு விபரீதம் இருக்கிறது. மானாக வந்தவன் சாதாரண ஆளில், ஒரு பெரிய அரக்கன். ஏற்கனவே நம்மகிட்ட அடி வாங்கி கொண்டு ஓடியவன் அவன். ஆகவே அவன் திட்டமிட்டு நம்மளை இங்கே அனுப்பியிருக்கிறான் என்றால் சீதா தனியாக இருக்கிறார், ஏதாவது ஆபத்து நிகழும், வாய்ப்பு ஓடி பார்ப்போம் வா என்று சொல்லி ஓடுகிறார்கள். லட்சுமணா, நான் எவ்வளவு சொல்லியும் நீ வந்திருக்கக்கூடாது அல்லவா? அண்ணா, நான் அண்ணி என்னை போகவில்லை என்றால் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் என்று அடம் பிடிக்கிறார்கள். நான் அதுக்கு மேல் அங்கே இருக்க முடியாது, அதனால்தான் ஓடி வந்தேன். இப்படி தவறு செய்து விட்டாய் லட்சுமணா. சரி, போய் சீதாவை பார்க்கலாம் வா என்று 2 பேரும் ஓடுகிறார். அங்கே போய் பார்த்தால் அங்கே அந்த சாப்பாடு கொண்டு வந்தது அப்படியே அந்த வாசலில் அந்த குண்டாவோடு சாப்பாடு கொட்டி கிடக்கிறது. சீதா தலையில் வைத்த பூவெல்லாம் அருந்து கிடக்கிறது. உள்ளே போய் பார்த்தால் சீதாவை காணாம். சீதா சீதா என்று தேடுகிறார்கள். அப்போது ஓடி வருகிறார்கள். சீதாவை காணாம். நதி பக்கம் ஓடி இருப்பாளோ. 2 பேரும் ஓடி இந்த பக்கம் ஓடுகிறான், ராமன் இந்த சைடு ஓடுகிறான். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுகிறார்கள். அப்பவும் காணவில்லை. அப்போது ராமா ராமா என்று அலறல் குரல் கேட்கிறது. ஓடிப்போய் பார்க்கிறார். அங்கு ஜடாயு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்போ ஜடாயு சொல்கிறார், ராவணனை போன்ற ஒரு அரசன் வந்து சீதாவை தூக்கி கொண்டு போகிறான். அநேகமாக அவன் தென் திசையை நோக்கி போனான். புஷ்ப விமானத்தில் போனான். ஆகவே அவன் யாரு? இலங்கையினுடைய அரசன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன்தான் தூக்கி கொண்டு போகிறான். மகனே, இந்த தகவலை சொல்வதற்காக நான் என் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தேன். நீ வரும் வரை என் உயிரை எடுக்கக்கூடாது என்று கடவுள் எனக்கு உதவி செய்து விட்டார். இனி நான் போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன் மகனே. நீ சீதாவை தேடி அழைத்து வா என்று சொல்லி ஜடாயு உயிரை விட்டுவிட்டது. இவர்கள் இருவரும் அந்த ஜடாயுடைய உடல்களையெல்லாம் சேர்த்து ஒரு அதுக்கு மேல் மரக்கட்டைகளை அடுக்கி தீ வைத்து
தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடங்கு என்னவோ அதெல்லாம் செய்து அந்த ஜடாயு எரிக்கிறார்கள். எரித்துவிட்டு மீண்டும் தென் திசையை நோக்கி சீதாவை தேடி 2 பேரும் ஓடுகிறார்கள். மீண்டும் இனிமேல்தான் அவர்கள் பல நல்லவர்களை சந்திக்கப் போகிறார்கள். அதில் முதலில் சந்திப்பது ஆஞ்சநேயர். அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தராக சந்திப்பார்கள். ஆஞ்சநேயனுக்கு முன்னாடியே ஒரு பாட்டியை சந்திக்கப் போகிறார்கள். சபரி பாட்டி, சபரி அம்மா. நாளை அந்த விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.